வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 26. இரவு முழுவதும் அயர்ந்து நித்திரை செய்ததனால் மறுநாள் காலையில் எழுந்தது மைதிலியின் ஆவல் சற்று தணிந்தது. காலை வேளையில் தனது அலங்காரத்தை பூர்த்தி செய்து கொண்டு கீழே இறங்கி வந்த மைதிலி அது சமயம் இருந்த மனநிலையில் முதல் நாள் இரவு தான் கண்ட அந்த காட்சியை பற்றி அடியோடு மறந்திருக்கவும் கூடும். ஆனால் அவளது மனத்திலே பொறாமை குன்று அமைதியை அடையும்படி தர்மாம்பாள் சந்தர்ப்பமே கொடுக்கவில்லை. அகஸ்மஸ்தாக வாய்ப்புறத்து ஹாலுக்குள் வந்த மைதிலி தர்மாம்பாள் விடுந்ததும் விடியாததுமாக நகை வியாபாரியிடம் ஏதோ பேரம் செய்து கொண்டிருப்பதை கண்டாள். இது அந்த காலத்திலே எனக்கு செய்தது. ரொம்ப பழைய ஃபேஷனாக இருக்கிறதோடு அல்லாமல் அந்த பெண் கைக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இதை அழித்து நான் சொன்ன பாணியில் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு வாரத்தில் வளையல்கள் கைக்கு கிடைத்து விடணும். என்ன தெரிந்ததா என்று உத்தரவிட்டு தர்மாம்பாள் சோஃபாவில் நின்று எழுந்தாள். மைதிலியனால் விஷயத்தை ஓரளவு ஊகித்து கொள்ள முடிந்தது என்றாலும் அவளால் அவளை அடக்க முடியவில்லை. என்னம்மா, புது நகை ஏதாவது செய்ய கொடுத்திருக்கிறீர்களா என்ன என்று மிகவும் வினயமாக வினவினாள். புதுசா இப்பொழுது என்னத்தை வாங்கிறது? வைரம் விலையை கேட்டால் கிட்டவே நெருங்க பயமாக இருக்கிறது. என் கை வளையல்கள் 2 ரொம்ப நாளாக பெட்டியில் கிடந்ததே, அதை எடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியாக கொஞ்சம் புது ஃபேஷனாக செய்து கொண்டு வர சொன்னேன் என்று அசட்டையாக பதிலளித்த தர்மாம்பாள் மேலே பல காரியங்களை கவனிக்கும் நிமித்தம் அதிக நேரம் அங்கே நிற்காது உள்ளே சென்று விட்டாள். கல்லாய் சமைந்து விட்டவள் போல் மைதிலி சிறிது நேரம் உணர்வற்று ஹாலில் நின்று கொண்டிருந்தாள். வரப்போகும் சிறிய நாட்டு பெண் மீது தர்மாம்பாள் காட்டும் அதிகமான பரிவு மைதிலியனால் தாழக்கூடாததாக இருந்தது. கிரிஜா மிதிலா விலாசத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் வரை தர்மாம்பாள் மைதிலி மீது மிகவும் அன்பாகத்தான் இருந்தாள். அம்மா மைதிலி என்று அன்பு ஒழுக குழைவாக மருமகளை அழைக்கும் ஒரு அழகே தேவி குலத்து ஸ்திரீகள் கண்டு வியப்படையும்படி இருந்தது. தர்மாம்பாள் அப்போது காட்டிய பரிவு அப்படி. சிறிய நாட்டு பெண்ணிடம் தர்மாம்பாளுக்கு உயிர் என்று ஊரெல்லாம் கூறியதை மைதிலி மட்டும் நம்பவே இல்லை. ஏனெனில் தர்மாம்பாள் உண்மையாக தனது உயிரை எதன் மீது வைத்திருப்பாள் என்ற ரகசியம் அவள் ஒருத்திக்கு நன்றாக தெரியும். தர்மாம்பாள் நாட்டு பெண் மீதோ பிள்ளைகள் மீதோ தனது உயிரை வைத்து விடவில்லை. தானும் அணிந்து கொள்ளாமல் பிறர் கண்களிலும் அதிகம் காட்டாமல் இரும்பை பெட்டிக்குள் குவித்து வைத்திருந்த விலையுயர்ந்த ஆபரணங்கள் மீதுதான் மிஸ்ஸஸ் பசுபதி ஐயரின் பிராணன் இருந்தது என்ற உண்மையை நாட்டு பெண்களில் மிகவும் சாமர்த்தியக்காரியான மைதிலி நன்கு உணர்ந்திருந்தாள். பிறரை அண்டவிடாது புதையில காத்து வரும் பூதம் போல் விலை உயர்ந்த அந்த ஆபரணங்களை இரும்பு பெட்டியில் போட்டு இறுக்கி பூட்டி தர்மாம்பாள் வைத்திருப்பதை பற்றி மைதிலி அப்பொழுதெல்லாம் அவ்வளவாக கவலைப்படவில்லை. இவைகள் எல்லாம் எங்கே போய்விடும் பார்க்கலாம் என்று சிறிது அசட்டையாகவே இருந்தாள். அந்த ஆபரணங்கள் அனைத்தும் தனக்கு ஒரு சமயம் முழுவதும் கிடைக்கும் அல்லது ஒரு பங்காவது கட்டாயம் கிட்டும் என்று எண்ணி இருமாதிருந்த மைதிலிக்கு தர்மாம்பாளின் செய்கை கவலையையும் ஆத்திரத்தையும் அளித்ததில் வியப்பில்லை. மிகவும் விலையுயர்ந்த கிடைத்திருக்கிற வைரங்களையும் முத்துக்களையும் தர்மாம்பாள் தனது 3வது நாட்டு பெண்ணுக்கே கொடுத்து விடுவதை பார்த்து கொண்டு வாயை திறக்காமல் இருக்கும் அளவு அத்தனை சகிப்புத்தன்மை அவளிடம் இல்லை. எங்கிருந்தோ வந்தவள் 4 மாதங்களுக்கு முன்பு அவளை பற்றி மிதிலா விலாசத்தில் யாராவது ஒரு தடவை சிந்தித்திருப்பார்களா? கொஞ்சமும் அருகதையற்ற கிரிஜாவிற்கு ஆனாலும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் புயலை போல அடிக்குமா என்று தனக்குள்ளே எண்ணெய் மைதிலி பல்லை நரநரவென்று ஆத்திரத்தில் கடித்து கொண்டாள். எரியும் ஜுவாலியை போல் பொறாமை தீ அவளது உள்ளத்திலே கொளுத்து விட்டிருந்தது. அசூயையும் துக்கமும் தாங்காது விழிக்கடியில் லேசாக பெருகி திரண்டு நின்ற கண்ணீர் துளியை விடாவண்ணம் சமாளித்து கொண்ட மைதிலி தோட்டத்தின் பக்கம் சென்றாள். சிறிது தூரத்தில் பவள மல்லிகை மரத்தடியில் கிடந்த புஷ்பங்களை பொறுக்கி கூடையொன்றில் சேர்த்து கொண்டிருக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கிர்ஷாவை கண்டதும் மனதில் சற்றென்று ஒரு யோசனை தோன்றியது. இரவு முழுவதும் சரியாக தூங்காது சிந்தனையிலே செலவிட்டிருந்த கிர்ஷாவின் மூளை அந்த வேளையில் மிகவும் குழப்பமடைந்திருந்தது. ஈஸ்வரனிடம் அவள் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறு என்று அவள் மனம் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது.
தனது பதட்டமான செய்கைக்காக கிரிஜா மனம் வருந்தி வேதனை அடையவிடாயினும் ஈஸ்வரன் அதனால் அவளிடம் அதிக மனத்தாங்களை அடைந்து விட்டான் என்பதை அறிந்து மிகவும் கவலையுற்றாள். வேகமாக ஓடி வந்து படுக்கை மீது குப்புறப்படுத்தி கொண்டு குமரி அழுத கிரிஜாவிடம் அவள் எதிர்பார்த்தபடி ஈஸ்வரன் பின்னால் ஓடி வந்து ஆறுதல் மொழிகள் எதுவும் கூறவில்லை. விடுந்ததும் கீழே இறங்கி வந்த அவள் தற்செயலாக மாடிப்படிகளின் நடுவே அவளை சந்திக்க நேர்ந்தது. பார்த்ததும் பாராதவன் போல் வேகமாக தன்னை அவன் தாண்டி சென்றதை கண்ட கிரிஜா மனக்கலக்கம் அடைந்தாள். ஈஸ்வரன் மிகவும் கோபமாக இருக்கிறான், அதை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்த அவள் மிகுந்த குழப்பத்துடன் மிதிலா விலாசத்திற்குள் ஒரு வினாடி கூட இருக்க பிடிக்காது தனிமையை நாடி புஷ்ப கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்று விட்டாள். என்ன, காலை வேளையில் விசிராந்தியாக இருக்கிறார் போல் இருக்கிறதே என்ற இனிய குரலை கேட்டு திரும்பி பார்த்த கிரிஜாவிற்கு திக்கென்றிருந்தது. காரணமின்றி மைதிலி ஒருவரிடமும் பேச முற்பட மாட்டாளே, எதற்காக வருகிறாள்? ஒரு சமயம் இவள் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை நேரில் பார்த்துவிட்டு ஏதேனும் அதை பற்றி விசாரிக்க வந்து விட்டாளோ என்று தனக்குள் எண்ணி கலவரம் அறிந்த கிரிஜா தனது மனவீழ்ச்சியை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு, வாருங்கள், என்னை போலவே நீங்களும் காலை வேளையில் விசிராந்தியாக காணப்படுகிறீர்கள் என்று முறவளித்தாள். கீழ்வானத்தில் எழும்பிக் கொண்டிருந்த இளம் சூரியனின் பொற்கதிர்கள் பட்டு கிரிஜாவின் கழுத்திலே பூட்டியிருந்த அந்த வைர மாலை நீலமும் பச்சையுமாக வர்ணஜாலங்களை வீசி பிரகாசிப்பதை கடைக்கண்ணால் கவிழ்ந்த மைதிலி பொங்கி எழுந்த தனது ஆத்திரத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டு, உங்களை தேடிக்கொண்டுதான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாமா வேண்டாமா என்று முதலில் யோசித்தேன். பிறகு எச்சரித்து வைக்க வேண்டியது என்னோட கடமை என்று எனக்கு தோன்றிற்று என்று ஆரம்பித்த தனது புருவங்களை ஆச்சரிய பாவனையில் உயர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இங்கே யாரும் அருகில் இல்லையே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். என்ன சொல்ல இந்த பூர்வ பீடைகள் போடுகிறாள் என்பதை எல்லளவும் அறிந்து கொள்ள முடியாத கிரிஜாவின் நெஞ்சம் தியலில் படப்படவென்று துடிக்க ஆரம்பித்தது. யாரும் இல்லை, என்ன விஷயம்? அப்படி பெரிய ரகசியமா என்ன என மெல்ல சிரித்து கொண்டு பரிகாசமாக வினவுவது போல் பாவனை செய்தாள் கிரிஜா. ரகசியந்தான். நேற்று இரவு 11 மணி இருக்கும். என்னை எழுப்பி அவர் கொஞ்சம் குளிர்ந்த ஜலம் எடுத்து கொண்டு வா, தாகமாக இருக்கிறது என்று கீழே அனுப்பினார். சமையல் கட்டிற்கு வந்தேன் என்று நிறுத்திவிட்டு மைதிலி மீண்டும் சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு நின்றது கிரிஷாவின் பொறுமையை சோதிப்பதாக இருந்தது. அந்த பாம்பை பற்றி நினைத்து கொண்டு உங்களுக்கு பயமாக இருந்ததாக்கும் என்ற கிரிஜா ஆவல் தாங்காது சம்பாஷணையை மேலே தூண்டினாள். அகால வேளையில் யாரும் மற்ற சமயத்தில் சிறிய மைத்துனரும் அந்த பெண்ணும் நான் வருவதை கூட கவனியாது சமையலறையில் பேசிக்கொண்டு நின்ற விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொல்வது உங்களுக்கு குற்றமாகப்பட்டாலும் படலாம். இந்த சமாச்சாரத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டீர்களானால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கிரிஜாவின் சோபை எழுந்த முகத்தை வெற்றிக்குறியுடன் பார்த்தாள் மைதிலி. படியர் என்று வெடித்துவிடும் போல் கட்டுக்கடங்காத கோபத்துடன் கிரிஜாவின் நெஞ்சம் துடித்தது. அப்படியா சமாச்சாரம் என உள்ளூர் குமரி அவள், நாம் ஏன் எதையும் தவறாக நினைக்க வேண்டும்? தேவிக்கு வேற்று மனுஷியா என்ன? சகோதரி போல் கூடவே இந்த வீட்டில் அவருடன் வளர்ந்தவளாயிற்றே என்றால் நிதானமாக. நீங்கள் என்னை விட மிகவும் படித்தவள்தான். இருந்தாலும் உலக அனுபவம் கொஞ்சமும் போதாது என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. என்னதான் ஒன்றாக கூடவே இந்த வீட்டில் வளர்ந்தவள் என்றாலும் அகால வேளையில் வயது பெண்ணுக்கு ஒரு புருஷனுடன் என்ன பேச்சு வைத்திருக்கிறது? மனது என்பது குரங்கை விட கேவலமானது. எத்தனை நாழிகையாகும் அது மாறுவதற்கே? எனக்கெனவோ உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பவர்களுக்கு இந்த உலகம் சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான் என்று முடித்த மைதிலிக்கு கிரிஜாவின் கண்களில் மெல்லியதாக அருமி நின்ற கண்ணீர் துளிகள் கரை காணா மகிழ்ச்சியை அளித்தன. கிரிஜாவிற்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே இது விஷயமாக இனி நடக்கவிருக்கும் மனஸ்தாபங்களையும் கடுமொழிகளையும் கண்ணீரையும் நினைத்து உள்ள மகிழ்ந்த மைதிலி சினிமா பாட்டொன்றை அபஸ்வரம் ததும்ப தனக்குள் மெல்ல இசைத்து கொண்டு மாடி அறைக்கு ஓடி சென்றாள். மைதிலி சென்ற பின் வெகு நேரம் என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்ற கிரிஜா கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டாள். கீழுதட்டை பற்களால் கடித்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் மாடியிலிருந்து தனது அறையை நோக்கி சென்றாள். கிரிஜாவின் மனத்தை மைதிலி அறிந்து கொண்டிருந்தால் பெரும்
ஏமாற்றம்தான் நடந்திருப்பாள். அவள் எதிர்பார்த்தபடி கிரிஜா கோபம் கொண்டு அகங்காரமாக ஈஸ்வரன் அறைக்குள் சென்று ஒரு மூச்சு சண்டை போடவில்லை. அதற்கு பதில் தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்ட கிரிஜா கண்ணீரால் கலங்கிய சோர்வடைந்த முகத்தை பார்த்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்றாள். 1/2 மணி நேரத்திற்கு பின் அறையை விட்டு வெளிப்பட்ட அவளை கண்ட கோமதி அம்மாளே ஆச்சரியமடைந்து போனாள். மஞ்சள் நிற காஷ்மீர் பட்டாடையில் அதிக சோபிதமாக விளங்கிய தனது மகளை பெருமையுடன் உற்று பார்த்துவிட்டு, என்னம்மா கிரிஜா, வெளியில் போகப் போகிறாயா என்ன என்று கேட்டாள். ஆமாம் அம்மா, கொஞ்சம் கடை தெரு வரை போய் வர வேண்டியிருக்கிறது என்று குஞ்சலாக பொழுதுவிட்டு மடப்பெனவென்று மாடிப்படிகளை வேகமாக கடந்து கீழே இறங்கி சென்றாள். ஆஃபீஸிற்கு செல்ல காரை திருப்பிய ஈஸ்வரன், இருங்கள் கொஞ்சம், இதோ வந்து விட்டேன் என்று ஒலித்த கிரிஜாவின் குரலை கேட்டு திகைப்படைந்து காரை நிறுத்தினான். கடை தெரு வரை எனக்கு போக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. போகும் வழியில் என்னை இறக்கிவிட முடியுமா என்று கொஞ்சலாக கேட்டுவிட்டு அன்பு ததுமொழிகளால் அவனை ஏறிட்டு பார்த்தாள். முடியும் என்பதற்கு அடையாளமாக ஈஸ்வரன் தலையை அசைத்தான். கார் பங்களாவை விட்டு அதிக தூரம் சென்றதும் கூட ஈஸ்வரன் ஒன்றும் பேசவில்லை. அருகிலே அமர்ந்திருந்த கிரிஜா தானே பேசலுற்றாள். நேற்றைய சம்பவத்திற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். கடைத்தேருக்கு போவதாக நான் அம்மாவிடம் கூறிவிட்டு வந்தேனே ஒழிய உண்மையில் உங்களிடம் தனியாக பேசி என் அற்பத்தனமான செய்கைக்கு மன்னிப்பு கேட்கத்தான் புறப்பட்டு வந்தேன். என் செய்கைக்காக நான் இரவு முழுவதும் மனவேதனையுடன் கண்ணீர் விட்டு அழுததே எனக்கு போதுமானதொரு தண்டனை. நான் ஒரு அசட்டு பெண், தெரியாமல் என்று முடிக்காது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். மனித இருதயம் படைத்த ஈஸ்வரனால் அதற்கு மேல் வாழ இருக்க முடியவில்லை. கிரிஜா, வருத்தப்படாதே, தவறு என் மேலும் இருக்கிறதாகியனால் நாம் அந்த விஷயத்தை பற்றியே இனி பேச வேண்டாம். அது சரி, உனக்கு இப்பொழுது எங்கே போக வேண்டும் என்று பரிவுடன் கேட்டான். நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே, எனக்கு கடை தேர்வின் ஒரு காரியமும் இல்லை. அதனால் என்னை திரும்ப வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று பதிலளித்த கிரிஜா கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல சிரித்தாள். மணலை அரித்து கொண்டு ஜிஜிலுவென்று பாய்ந்து ஓடும் அருவின் எழுப்பும் இன்னிசை போன்ற துளித்த அந்த சிரிப்பின் ஒளி ஈஸ்வரன் மனத்தை பரவசத்தில் ஆழ்த்தியது. உத்தரவுப்படியே ஆகட்டும் என்று பரிகாசமாக பதிலுக்கு சிரித்த ஈஸ்வரன் ஆனந்தமாக காரை பங்களாவை நோக்கி திருப்பி செலுத்தினான். சாமான் அறையை பெருக்கி சுத்தப்படுத்தி வைக்கவும் என்று தர்மாமாலிடமிருந்து வந்த உத்தரவை தட்ட முடியாது சென்ற சௌபாக்கியம் சிறிது பொழுதில் அறைக்குள்ளே பங்களாவின் ஆட்கள் கொண்டு வந்து வைத்த பெரிய மரப்பெட்டிகளை கண்டு பிரமித்து போய் நின்றாள். துடைத்து சுத்தப்படுத்தியிருந்த பெரிய பீரோக்களில் மரப்பெட்டியிலிருந்து புது பாத்திரங்களை எடுத்து வரிசையாக அடுக்கி கொண்டிருந்த தேவகியிடம் வந்து நின்ற சௌபாக்கியத்தினால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. ஆமாம், இத்தனை பாத்திரங்களும் கல்யாண சீருக்காக வாங்கினவைகளா? ஒரு பாத்திர கடையை வைத்து விடலாம் போலிருக்கே. சாமான்கள் வாங்குகிறதும் நகை செய்கிறதும் தான் வேகமாக நடக்கிறதே ஒழிய கல்யாண தேதியை இன்னும் நிச்சயம் செய்த பாடில்லை. உன் மாமி ஏன் இந்த கல்யாணத்தை இப்படி இழுத்து கொண்டே போகிறாள்? சீக்கிரம் முடித்து விடக்கூடாதா என்று கேட்டாள். வெள்ளி பாத்திரங்களை எண்ணி பத்திரமாக பீரோவில் வைத்து சாத்தி பூட்டிய தேவகி அவள் பக்கம் திரும்பி என்ன கேட்டாள்? எனக்கு என்ன தெரியும் என்று பதிலளித்தாள். உனக்கா ஒன்றும் தெரியாது? இந்த வீட்டிலே சகல விஷயங்களுக்கும் உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ ஒரு அழுத்த பேர்வழி, வாழை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டாய். அது கிடக்கட்டும். பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் உன் மாமி உன்னை பற்றி மறந்தே போய்விட்டாலே. உனக்கு எப்பொழுது கல்யாணம் என்னை கேட்டால் செலவோடு செலவாக அதே பந்தலில் உனக்கும் ஒரு கல்யாணத்தை செய்து முடித்து விடக்கூடாதா என்று கேலியாக கேட்டாள் சௌபாக்கியம். அதுவும் எனக்கு தெரியாது என்று பதிலளித்த தேவகி தனக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள். உன் மாமி கல்யாணத்தை இழுத்து கொண்டு போகிறது நல்லதுக்கு இல்லை. இப்படி தான் நடந்தது ஜட்ஜு சாம்பசிவ ஐயர் வீட்டிலும். அவர் பேத்தி சரோஜாவிற்கு கல்யாணத்தை நிச்சயப்படுத்திவிட்டு அவர் பாட்டுக்கு தேதி நிச்சயம் செய்யாது இழுத்து கொண்டே போனார்கள். கடைசியில் பையனுக்கு வேறு இடத்துல டக்குன்னு நிச்சயமாயிடுத்து என்று மேலே ஏதேதோ பேச வந்தவளை இடைமறித்த தேவகி போதும் போதும், மாமி காதில் பட்டால் பிறகு வீண் பொல்லாப்பு தான் ஏற்படும் என்றால். உண்மையை தான் சொல்வேன். மாமி காதில் படட்டும், எனக்கு பயமில்லை. கல்யாண விஷயத்தின் பிராப்தம் என்பது ஒன்று எப்போதும் இருக்கிறது.
அதன்படியே தான் எல்லாம் நடக்கும் என்று கூறிவிட்டு மேலே சலசலவென்று அவள் பேசுமுன் சாமான்களை எண்ணி ஜாக்கிரதையாக பார்த்து வைக்கிறதை விட்டுவிட்டு இது என்ன கதை பேசே நிற்கிறே என்று இடியோசை போன்று கர்ஜித்த தர்மாம்பாள் உருட்டி வீழ்த்தபடி வாசற்படியில் அருகில் வந்து நின்றாள். பேச திறந்த வாயை படக்கென்று மூடிக்கொண்ட சௌபாக்கியம் திடீரென்று மௌனம் சாதித்தாள்.